உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் கூட உடைய திருவசனத்தை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர் எங்கள் சிந்தனைகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்து உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிறைத்தருள முடியாய் செபிக்கிறேன். உம்முடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களை போஷிக்க முடியாய், எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே தான், எபேசியர் 5வது அதிகாரம். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் படிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இந்த பகுதியை தான் நம்ம இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிறோம். 25வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லி வருதுங்க. அப்போ புருஷர்கள் என்ன பண்ணுமா, தன் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும். அன்புன்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே ஒரு முறை ஒரு பிரசங்கத்தில் நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். அன்புன்னு சொல்லும்போது நம்ம அதை பல விதங்களில் நம்ம யோசிப்போம். அன்புன்ற வார்த்தையை பல விதங்களில் நம்ம யோசிப்போம். ஆனால் பைபிளில் இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, பைபிள் எதை சொல்லுகிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதே போல் இந்த இலக்கணம் சார்ந்து அதன் அடிப்படையில் கூட சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். இந்த புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது தெரியுங்களா உங்களுக்கு? கிரீக்கு. புதிய ஏற்பாடு எழுதுனது கிரேக்க மொழியில் தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்படிலாம் சிந்திச்சு பார்த்தோம்னா இது எப்படி இது எழுதப்பட்டிருக்கு, இது ஒரு உண்மையான அர்த்தம் என்னன்றது நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போது கிரேக்க மொழியில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த கிரேக்க மொழியில் எழுதும் பொழுது அந்த அன்புன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் கூட நம்ம அன்புன்ற ஒரு வார்த்தைக்கு பல விதத்தில் நம்ம அதுக்கு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நேசம்ன்றோம், பாசம்ன்றோம், அன்புன்றோம். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம போடுறோம்ல. உதாரணத்துக்கு ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னா உறவுகளில், குடும்பங்களில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இந்த அன்புன்ற வார்த்தை எப்படிப்பட்ட விதத்தில் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்த அன்பை சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குது. அப்போ எந்த அன்பை சொல்கிறாங்க, மற்ற அன்பும் இருக்கா, அந்த மற்ற அன்பு அது எப்படிப்பட்டது, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க அன்பு நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படின்னும் போது, கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தார், அந்த அன்பை புருஷனானவன் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார், அப்படிப்பட்ட அன்பு. கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தார், தன் ஜீவனையே என்ன பண்ணார், கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். சாதாரண அன்பு கிடையாது. சில பேர் நம்ம பிடிச்சவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்போம். எதனா ஒரு வார்த்தை சொன்னவொன்னே என்ன பண்ணிவிடுவோம், நம்ம இனிமே எதுவுமே கிடையாது, உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாது, நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவ, நீ என்னை இப்படி நினச்சிட்ட, என்னை நீ புரிஞ்சிக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சில சொந்த பந்தத்தில் கூட நம்ம அதை பார்க்குறோம். ஏதோ ஒன்று நடந்திருக்கோம், நாங்கள் பேசி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, 10 வருஷம் ஆச்சு, பேசுறது கிடையாதுங்க அப்படின்வாங்க. காரணம் ஏதோ ஒன்று வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா அதுக்கு முன்னாடி நல்ல அன்பு இருந்தது, எல்லாமே இருந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, அது போயிடுச்சு.
கிறிஸ்துவின் அன்பு அப்படி இல்லையே. கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருந்தது? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாராவது தவறு செய்யாமல் இருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்க, ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து ஒரு தப்பு கூட பண்ணல, க்ளீனாக இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லைங்க நான் ஊழியம் செய்கிறேன், அதனால் நான் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? பிரசங்கம் பண்ணுறவர் கூட வாழ்க்கையில் கூட என்ன இருக்குது? தவறுதல் இருக்குது, மீறுதல்கள் இருக்குது. இருக்குது. நம்ம அநேக காரியங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். போதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, போதனையை கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? குறைவுகள் இருக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு காரணத்துக்காக அதுக்கப்புறம் கிறிஸ்து நம்மக்கிட்ட பேசவே இல்லையா? இல்லைன்னா ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கூறலையா? இல்லை நம்மை கழுவி விட்டுட்டாரா? இது உனக்கு எனக்கு இந்த பேச்சுவார்த்தைங்க, உன்னை நான் வந்து கஷ்டப்பட்டு உனக்கு ரத்தம் சிந்தி எல்லாம் பண்ணேன், இப்படி நீ தப்பு பண்ணிட்டியே, நீ ஜெபம் பண்ண உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரா? இல்லை. எவ்வளோ குறைவுகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? கிருபையாக எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார், சுத்திகரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு நடந்து கொண்டு தான் இருக்குது. இயேசு அன்னைக்கு கல்வாரி சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக எல்லா விதமான பாடுகளையும் உபத்திரவத்தையும் சிலுவையில் சகிச்சு முடிச்சிட்டார். அதோடு அவர் விட்டுறல, அதோட முடிஞ்சு போகலை. இந்த நாள் வரைக்கும் நமக்காக தொடர்ந்து நமக்காக பரிந்து பிதாவுடைய சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? தவறு பண்ணுறோம். சிலதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறோம், சிலது தெரியாமல் பண்ணுறோம். ஒரு பையன் திடீர்னு ஒரு டீ கடையில் பார்த்தேன், நல்ல பையன், அவங்க அம்மாலாம் நல்லா ஜெபிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு நல்லா சத்தியம் தெரியும். திடீர்னு பார்த்தா கடையில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க இது ஸ்மோக் பண்ணி, டேய் இதெல்லாம் தப்புடா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இப்போவாது கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன். அப்போல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக பேசுவேன். எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுறது. நீ வந்து ஸ்மோக் பண்ண இந்த மாதிரி சிகரெட்டு பிடிச்சா நரகம் தாம்மா போயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவேன். டக்கு டக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் அது மாதிரி பேசுவேன் அந்த மாதிரி நாட்களில். அப்போ நான் சொன்னேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் நீ ஸ்மோக் பண்ண எங்கே போகணும்னு தெரியுமா? ஐ நோ ஐ வில் கோ டு ஹெல் அப்படின்றான். ஜாலியாக சொல்கிறான் அதை. ஐ நோ ஐ வில் கோ டு ஹெல்ன்றான். அப்போ பாருங்கள், தெரியுது தப்புன்னு தெரியுது, இதை செஞ்சால் எங்கே போவோன்னு தெரியுது, அவன் வாழ்க்கையை கெடுத்து போடுன்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. பட் விடுறதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. விடுறதுக்கு மனசு இல்லை, மனம் திரும்ப மாட்டுறாங்க. அதாவது தவறு செஞ்சால் கூட அதுலேருந்து வெளியே சில பேருக்கு வெளியே வரணும்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஐயோ நம்ம இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம், அதனால் என்னால் விட முடியலையே அப்படின்னு சில பேர் ஆதங்கமாக இருக்கும். சிலருக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதில் ஒரு பெருமை இருக்கும். தவறம் செய்கிறவங்ககிட்டயே கூட பார்த்தீங்கன்னா சில குணாதிசயங்களை பார்க்கலாம். அதாவது நான் நிறைய நேரத்தில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. விசுவாசியும் தப்பு பண்ணுறான், அவிசுவாசியும் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் விசுவாசி தப்பு பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான்? துடிக்கிறான், புழு மாதிரி துடிக்கிறான். தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேனே, நான் ஏன் செஞ்சேன்னு தெரியல, செய்கிற வரைக்கும் தெரியல, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவனுடைய குற்றம், அவனை இருதயம் பாருங்கள், அவனை அப்படியே ஒரு வாதிச்சு அவனை ஒரு வழி ஆக்கிடுது. அதுக்கு அவன் செய்யாமலே இருந்திருக்கலாம் போல், அந்த மாதிரி இருக்கும் அவனுடைய உள்ளம். ஆனால் அவனுக்கும் சோதனைகள் வருது, பாவ சோதனைகள் வருது, எல்லாம் வருது, செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குது, எல்லாமே யோசிக்கிறான், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவன் பலன் இல்லாத நேரங்களில் இயேசு கிறிஸ்து சொன்னது போல், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ன்றார். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை அப்படின்னா சோதனை வரும். சோதனை எப்பவுமே வரும், சோதனை வராத நாட்கள் இருக்க, சோதனை வரும். ஆனால் அந்த சோதனைக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த பலன் எங்கே வருதுன்னா ஜெபத்தின் மூலமாக தான் வருகுது. சில நேரங்களில் வந்து வேத வசனம் சத்தியம் நமக்கு வேண்டும், அவசியம், எப்பவுமே வேணும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் பலனும் வேணும், ரெண்டுமே வேணும். போத் த திங்ஸ் ஷுட் கோ டுகெதர், ரெண்டுமே ஒன்றா போகணும். கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு தேவை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் பலனும் தேவை. அப்போ அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்ம ஆவியில் ஒரு பலன் உண்டாகிறது. அதனால தான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க வீட்டில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் பேசணும்.
அப்போ என்ன நடக்குது? ஆவியில் ஒரு பெரிய பலன் உண்டாகுது. அப்படி பலன் இருக்கும் பொழுது, ஜெபத்தின் மூலமாக அந்த பலன் நமக்குள்ளே உண்டாயிருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பிசாசு சோதனையில் கொண்டு வரும்போது அது ஈஸியாக என்ன பண்ணுவோம்? ஜெயம் பெற்று போகும். ஆனால் ஜெபம் இல்லை அப்படின்னா, அந்த சோதனை தான் என்ன பண்ணும்? அந்த மனுஷனை மேற்கொள்ளும். அவன் என்னதான் போராடினாலும், என்னதான் ட்ரை பண்ண முட்டி மோதினாலும் அவனால் முடியாது. கடைசியாக அந்த பாவம் தான் அவனை மேற்கொள்ளும். அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க? தெரிஞ்சு செய்கிறாங்க. சில பேர் வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க? எதிர்நீச்சல் போடுற மாதிரி, இந்த பாவம் எனக்கு வேணாம். அதாவது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு தேடல் அவங்களுக்குள்ளே இருக்கும். நான் என்ன பண்ணால் இந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியும்? நான் என்ன செய்யணும்? அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்பா இதை செய், ஜெபம் பண்ணு, பைபிள் படி, இந்த வசனத்தை சொல்லு, பேசு, அறிக்கை செய், எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணுறான், அதுலேருந்து வெளியே வரான். ஆனால் இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க, என் வாழ்க்கை எது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள், அவங்கள நம்மளை என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஆண்டோட சமூகத்தில் வந்து காத்திருந்து அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் வந்து கிருபையாக நமக்குள்ள ஒரு பலனை தரார். அந்த பலனை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, தேவனுக்காக எழும்பி காரியங்களை செய்யலாம். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்குது. அதாவது ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், வசனத்தின் மூலமாக சுத்திகரிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு 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 சுத்திகரிக்கப்படுறோம். இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் வாழ்க்கையில் வருது போகுது, எல்லாம் ஓகே தான். டக்குன்னு ஒரு தவறு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிட முடியும்? நீ பண்ணிட்ட அவ்வளோதான், உங்கள்கிட்ட இந்த ஒரு குறைவு இருக்குது, இது தேவையில்ல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன், எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்து நம்மளை அப்படி கைவிடவே இல்லையே. கிறிஸ்து நம்மளை கைவிடலை. அந்த நாளிலிருந்து, சிலுவையில் நமக்காக மரித்த அந்த நாளிலிருந்து, உயிர்த்தெழுந்த அந்த நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நம்முடைய குற்றங்களை, குறைகளை அவர் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மளை இன்னுமா பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பை தான் ஒரு புருஷன் தன் மனைவியின் இடத்துல காண்பிக்க வேண்டும். அவரிடத்துல குறைவுகள் இருக்கும், சில காரியங்கள் இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியாது? நீ எப்படி செய்வ, எப்படி பண்ணுவ அப்படி சொல்ல முடியுமா? கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல மனைவியின் இடத்துல என்ன பண்ணணுமா? அன்பு கூறணும். எப்படிப்பட்ட அன்பு? தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பு. தன் மனைவியே தேவன் எதிர்பார்த்த அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு எல்லா காரியங்களையும் செய்கிற ஒரு அன்பு. சில நேரங்கள் நல்ல ஆவிக்குரியவன் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவனாக இருக்கிறான்னா, ஒரு மனைவி தவறு பண்ணும்போது அதை எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, எப்படி நீ இது செய்வ அப்படின்னு பார்க்காம, இவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன, இது எங்கேருந்து வந்தது? இப்போ இந்த மனு குலமே வந்து பாவத்தில் இருக்குது தானே. எப்படி பாவம் வந்துச்சு? அவனை வேண்டி விரும்பியா பண்ணான்? இல்லை. ஆதாம் ஒருத்தன் தப்பு பண்ணான், அவன் சந்ததியாக அந்த மனு குலத்துக்கு பாவம் வந்துருச்சு. அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு கணவனிடத்துலையும் சரி, ஒரு மனைவியிடத்துலையுமே சரி, ஒரு தவறுகள் இருக்குது, அவங்க கரெக்ட் பண்ண முடியல, சிலது அப்படியே அவங்கள ஆண்டு கொண்டு இருக்குன்னா, நம்ம என்ன யோசிக்கணும்? அது வந்து யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வரல, ஆரம்பத்திலிருந்தே வருது, அது அங்கேருந்து வந்தது. அப்போ அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு நம்ம எங்கே போகணும்? அங்கே போகணும் ஸ்ட்ரெயிட்டாக. இது நடந்தது எங்கே? ஆதியாகமத்தில் நடந்தது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேனான்னு தெரியும், ஞாபகம் இல்லை. நம்ம மீண்டும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். நல்லா கவனிங்களேன், இந்த வசனத்தை தான் சொல்கிறேன். அதாவது இது வந்து பாவத்தின் விளைவாக வந்தது, சாபத்தின் விளைவாக வந்தது. எப்படி மனைவி அந்த சாபத்தின் விளைவாக எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே போகிறாங்கன்றது வசனம் சொல்லுது. சாபம் எப்படி கிரியை செய்து பாருங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இதை வந்து சில நேரங்களில் பாசிட்டிவாக கூட திங்க் பண்ணலாம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அதாவது மனைவி வந்து தன் புருஷன் மேலே ஆசையாக இருக்கிறது தப்பு இல்லையா? தப்பு தான். சரி, எங்கள் வீட்டுக்காரனா அவர் எப்போ வர்றாரு, வெளியில் போய் சீக்கிரம் வருவாரா, அவர் வர்றது அவர் வருகைக்கு ஆசையாக காத்துட்ருக்காங்க அப்படின்றதுலாம் வேறு.
அந்த விதமான ஆசை பற்றி இங்கே சொல்லலை. சரிங்களா? அந்த விதமான ஆசையை பற்றி சொல்ல. அப்போ என்ன ஆசை? அதை நான் பின்னாடி வரேன். பின்னாடி பாருங்கள், அதனுடைய அடுத்த பகுதி. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆண்டு கொள்றதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரியமும் இருக்குது. எப்படி வந்து உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆசைன்றதை நல்ல விதத்திலே நம்ம பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் கவனிங்க. நான் ஏன் இப்போ வேகமாக எனக்கு பேச தெரியும், ஏன் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன்னா அதை புரியணுன்றதுக்காக தான். சரிங்களா? எல்லாரும் கவனிங்க. அப்போது அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஆண்டு கொள்றதும் வந்து நல்ல விதத்திலையும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலான்னா, நம்முடைய தமிழகத்திலே நல்ல நல்ல தலைவர்களாக இருந்தாங்களா? நல்ல தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆளுகை ஆண்டாங்க. காமராஜர் நல்லா ஆண்டாருப்பா நாட்டை அப்படின்றாங்க. எப்படி ஆண்டாங்க? எல்லோரும் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் குடும்பப்படுத்திட்டு, உட்காரு, ஏன் இங்கே வந்த, இதை செய்ய, அதை எடு, அப்படி கிடையாது ஆள்றது. எல்லாருக்கும் நல்ல கல்வி கிடச்சிதா, நல்ல மருத்துவம் கிடச்சிதா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, இந்த கிராமத்தில் எல்லாம் குடிநீர் வசதி இருக்குதா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது. அதை நம்ம எப்படி சொல்கிறோம்? நம்ம நல்ல ஆண்டா இருப்போம், நல்ல மனுஷன், நல்ல நல்ல தலைவர்களாக நம்ம நாட்டை நல்லபடியாக ஆண்டாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியே சரியில்லை அப்படி சொல்கிறாங்க, ஜென்ரலாக சொல்கிறாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல விதத்தில் ஆளுகை செய்யலை. பார்த்து பார்த்து விசாரிச்சாங்களா, செஞ்சாங்களா, என்ன தேவைன்னு விசாரிச்சாங்களா, எது தேவைன்னு செஞ்சாங்களா, அந்த மாதிரி செய்யாமல் அதே ஆண்டு கொள்றதை நம்ம எதிர்மறையாகவும் நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா, அவங்களுக்கு எந்த தேவைகளையும் சந்திக்கலை, அவங்களுக்கு எதையுமே கொடுக்கல, அவங்களோட உரிமையை தட்டி பறிச்சிக்கலாம், இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? இதுவும் ஆள்றது தான், ஆண்டு கொள்வது தான். ஆனால் தீய வழியில் ஆண்டு கொள்வது. ஆனால் இங்கே ஆண்டவர் சாபத்தின் நிமித்தமாக உண்டான காரியம் என்னன்னா, உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அது எதிர்மறையான ஒரு காரியம். புருஷனை பற்றி சொல்லும் பொழுது அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்லுவோம், அதுவும் எதிர்மறையான ஒரு காரியம். பாசிட்டிவாக இல்லை. இது ரெண்டு விஷயமும் எதிர்மறையான ஒரு காரியம். இது நிறைய குடும்பத்தில் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, பாவத்தின் விளைவாக, சாபத்தின் விளைவாக நடக்குது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்லும் பொழுது எப்படி ஆகுது? புருஷர்கள் என்ன பண்ணுறாங்க? அதாவது மனைவியை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது, என்னென்ன தேவைகள் இருக்குது அதெல்லாம் சந்திக்க வேண்டியது. இந்த காரியங்களுக்கு மாறாக ஆண்டு கொள்வது அப்படின்னா, நான் சொல்கிறபடி செய், உட்காரணும், எழுந்துக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேற. இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்படியும் ஒரு மனுஷன் இருக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவை என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்படி உட்காந்து பேசி அவங்களுடைய காரியங்களை சரி செய்கிற காரியமாகவும் இருக்கலாம். அதுவும் ஆண்டு கொள்வது தான். எதிர்மறையாக போச்சுன்னா எப்படி ஆகிடும்? சொல்கிறத எதுவும் பேசக்கூடாது. இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான், யார் என்ன பண்ணுவோம், வாயை திறக்கக்கூடாது. அப்படியும் வந்து ஆண்டு கொள்வது இருக்குதுல்ல. புருஷர்கள் என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் மனைவிகளை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்கலாங்களா? சொல்லுங்கள். அதாவது கிறிஸ்து நம்மளெல்லாம் அடித்தார்னா என்ன ஆகிருக்கும் சொல்லுங்கள்? கிறிஸ்துலாம் நம்ம பண்ணுற பாவத்துக்கு, நம்ம பண்ண மீறுதலுக்கெல்லாம் தண்டனையும் அடி உதையும் கொடுத்துருந்தோம்னா அந்த சபையே இருக்காது. இந்த உலகத்தில் 2000 வருஷத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்காது, எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். சரிங்களா? ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அன்பு கூறுறாரு, அவருடைய அன்பை காண்பிக்கிறாரு. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆண்டு கொள்வது வந்து தேவன் விரும்பாத ஆண்டு கொள்வது. அப்போ மனைவிகள் என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட புருஷர்கள் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்? என்னுடைய கணவர் இருக்க வேண்டிய விதத்தில் இன்னைக்கு இல்லை. இது காரணம் என்ன? பாவத்தின் விளைவாக வந்தது, சாபத்தின் விளைவாக வந்தது. அதுக்கு என்ன பண்ணணும்? என் கணவர் வந்து தேவன் விரும்புகிற மாதிரி கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் மாற வேண்டும். அதற்கான எல்லா காரியத்தையும் நான் செய்வேன்னு சொல்லி மனைவி யோசிக்க வேண்டும். அதே போல் கணவனும் சரி, என்னுடைய மனைவி வந்து அவங்க இப்படி இருக்க வேண்டியவங்க கிடையாது. பாவம் என்ன பண்ணியிருக்கு? அவங்கள ஒரு வழி ஆக்கி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கு. இதை மாறுற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறது? விட போகிறதில்ல. கிறிஸ்துவும் அதை தான் பண்ணிட்டுருக்காரு. கிறிஸ்துவை போல் அன்பு கூர்ந்துன்னா 2000 வருஷமாக அதை தான் பண்ணிகிட்ருக்காரு சபைக்காக. இந்த சபையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்ன தேவை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆண்டவர் வந்து பொறுமையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம மாறி இருக்கிறோம். அன்னைக்கு பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை கொடுத்து ஒரு வழி ஆக்கியிருந்தார்னா இன்றைக்கி நம்ம இப்படி இருந்திருக்கவே மாட்டோம். கர்த்தர் அவர் பொறுமையோடு கூட காத்திருக்கிறார், நம்ம மாறுற வரைக்கும் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த வசனத்துக்கு நம்ம வருவோம். இந்த வார்த்தைக்கு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதை கரெக்டாக புரிஞ்சிக்கணும்னா இந்த பைபிளில்
ஒரே ஒரு ஆதாரம் மட்டும்தான் இருக்குது. இந்த வசனத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வே வேத வல்லுனர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு வார்த்தை, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு வார்த்தை 5 ஆகமங்களில், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களில் ஒரே ஒரு இடத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு சொற்றொடர் இருக்குது அப்படின்றான். அது எங்கே இருக்குன்னா வேற எந்த இடத்துலையும் இல்லை இது மாதிரியான ஒரு வார்த்தை. அந்த இடத்த நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இந்த ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. முழு வேதாகமத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அதாவது என்ன பண்ணுதான், நன்மையும் தீமையும் இவருக்கு முன்னாடி இருக்குது. நன்மை இவரால் அந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் வந்த பிரச்சனையில் நடக்கிற ஒரு காரியம் அது. என்ன பண்ணுறார் ஆண்டவர் வந்து, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார், காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. இவன் என்ன பண்ணியிருக்கணும், சரி ஆண்டவர் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்திருக்கிறாரு, என் காணிக்கை அங்கீகரிக்கல, என்கிட்ட ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கலாம். ஸோ அதனால் இதை நான் எப்படி சரி செய்து கொள்ளும், என்னுடைய காணிக்கை அவர் எப்படி அங்கீகரிக்க முடியும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவன் செஞ்சுருக்கணும். அவன் அதை யோசிக்கல, நல்ல விஷயத்தை அவன் யோசிக்கல, நன்மை செய்யலை. நன்மை என்ன செஞ்சுருக்கணும், கர்த்தர் என்னை எப்படி அங்கீகரிப்பார், என்னிடத்துல என்ன குறைவு இருக்குது, தன்னை பற்றி அவன் யோசிச்சிருக்கணும். நான் செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குதா, நான் செய்யணுமே ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாவது குறைவு இருக்கா, நான் மாற்றிக்கொள்வது எனக்கு கற்பீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அதை போய் செஞ்சுருக்கணும். ஆனால் அவன் அதை செய்யலை, தீமை செய்யணும்னு யோசிக்கிறான். என்ன பண்ணுறான், தீமை செய்யணும்னு யோசிக்கிறான். இப்போ பாவம் வாசற்படியில் இப்படி படுத்துட்டு இருக்குது. இப்போ ஒரு கடிக்கிற ஒரு நாய் இருக்குன்னு வைங்க, விட்டா கடிச்சிடும். அதை என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, சங்கிலியில் கட்டி வச்சுருக்கிறாங்க. அவுத்து விட்டா என்ன பண்ணிடும், கடிச்சிடும். அது மாதிரி இது சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் இந்த மியூசிக் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வீடுகளுக்கு போகும்போது ஒரு சில வீடுகள்லாம் நாய் இருக்கும். எனக்கு இந்த நாயினா கொஞ்சம் பயம் தான். என்னவும் தெரில, இது வரைக்கும் அது மாறல. பிசாசு கூட பயம் வரல, பட் அந்த நாய்க்கு பயம் வருது. அது ஏன்னு தெரில. அது பயங்கரமாக இருக்கும். அந்த நாயெலாம் வந்து எப்படின்னா, பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வர வச்ச நாயின்னு நினைக்கிறேன். வாயே பார்த்தாலே பெருசாக இருக்கும். அது என்ன பண்ணும், அது கடிச்சா என்ன ஆகுமோ தெரியும், அப்படி இருக்கும். ஆனால் அது என்னை பார்த்தா ரொம்ப அதிகமாக குலைக்குது. அது வேற பிரச்சனை. கிட்ட ஒருத்தர் கூட போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அவ்வளோதான். அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணணும். சில பேர்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு அதட்டினா அந்த நாய் அமைதியாகிடும். இந்த நாய் அமைதி ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாயோட சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு நான் உள்ளே போகிற வரைக்கும் அவங்க கையிலேயே பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த என்ன பண்ணுன்னா, அந்த நாய் அந்த பிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தியா, அதையும் வலிச்சுக்கிட்டு வந்து பாயறது இருக்கும். அவங்க விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு போல் கதை. பிடிச்சி வச்சுருப்பாங்க, அது அப்படியே இழுக்கும். சார் நீங்கள் சீக்கிரம் போயிடுங்கன்னுவாங்க. உள்ள விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பாவம் வந்து ஒரு நாய் மாதிரி நான் சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுக்கிறது மாதிரி அப்படியே இருக்கும். சங்கிலி அவுத்து விட்டா உள்ள வந்து கடிச்சிடும். அது மாதிரி நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். இப்போ பிசாசுக்கு ஒரு ஆசை, எப்போ என் வலையிலவன் விழுவான், இப்போ என் வலையில் விழுந்துட்டானா பாவம் வந்து என்ன பண்ணிடும், அவனை பிடிச்சிரும். ஒன்ஸ் பாவம் பிடிச்சிச்சுன்னா வெளியே வர முடியாது. இதுதான் உண்மை. ஒரு மனுஷனை ஒரு பாவம் பிடிச்சிருச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ தலைகீழ நின்று பார்க்குறாங்க. சிகரெட்டு பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியல, குடி பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா பிடிச்சிச்சு, அந்த பாவம் என்ன பண்ணிடுச்சு, அவங்கள பிடிச்சி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது, பாவம் அவர்களை ஆண்டு கொண்டு இருக்குது. பாவம் ஆண்டு கொண்டு இருக்குது இல்லை. இப்போ ஆண்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லும் போது கண்ட்ரோல் பண்ணுது. என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பாவம் இவன் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி அவனோட டைரக்ஷனை மாற்றுது. நல்ல வழிக்கு போகணும்னு நினைக்கிறான், சர்ச்சுக்கு போகலாமான்னு ஒரு எண்ணம் வருது. உள்ளே இருக்கிற பாவம் என்ன பண்ணுது, அவனை கண்ட்ரோல் பண்ணி
என் பக்கம் வா அப்படின்னு சொல்லி அவனை திருப்புது. ஒரு ஆசையை கொடுக்குது. எண்ணங்களை வேறு மாதிரியான எண்ணங்களை கொடுக்குது. அப்படியே அவனை டைரக்ஷனை மாற்றி கண்ட்ரோல் பண்ணி அந்த பாவத்தினுடைய திசைக்கு நேராக கூட்டிகிட்டு போயிடுது. அதுதான் பாவம் வாசற்படி படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். எப்படின்னா அவனை கண்ட்ரோல் பண்ணணும். பாவம் ரெடியாக இருக்குது, ரெடியாக இருக்குது. நீ நல்லது செஞ்சால் விட்டுரும். நீயும் நினச்சா ஆண்டு கொள்ளலாம். நீ நினச்சா ஆண்டு கொள்ளலாம். எப்படி ஆண்டு கொள்ளலாம்னா அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காம தேவனை சார்ந்து கொண்டு தேவனை பற்றி கொண்டு நீ இருக்கலாம். அப்போ பாவத்தை என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். ஆனால் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டா என்ன ஆகிடும்? பாவம் வந்து ஆண்டு கொள்ளும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். இப்போ பிசாசுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்போ அவன் கிடைப்பான், எப்போ கிடைப்பான், ரெடியாக இருக்கிறான். அவன் தப்பு என்ன பண்ணான்? நன்மைக்கு அவன் இடம் கொடுக்காம தீமைக்கு இடம் கொடுத்ததுனால பாவம் வந்து அவனை பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த விளக்கத்தை தான் அங்கே கொடுக்குறாங்க மனைவிக்கு. உன் ஆசை அவனை பற்றி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, மனைவியானவள் என்ன பண்ணுறாங்கன்னா தன் புருஷனை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து தான் நினைக்கிறத செய்யணும். என்னது இது? எதனுடைய விளைவு? பாவத்தினுடைய விளைவு. அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. நான் நினைக்கிறது செய், இப்படி தான் இருக்கணும், நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவங்களுடைய காரியங்களை என்ன பண்ணுறாங்க? சாதித்து கொள்ள நினைக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு என்ன ஆகுது? அந்த மனுஷன் மேலே, புருஷன் மேலே காண்பிக்கிறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய விருப்பங்களை அவங்க சுயநலத்திற்காக சில காரியங்கள் என்ன பண்ணுறாங்க? சாதித்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி தான் பக்கமாக இழுக்கிறது. இது எதனுடைய விளைவு? நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படி பார்க்க முடியும். என்னென்னா அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் தன்னை குறித்தே இருக்கும், தன்னை சார்ந்தே இருக்கும். தேவனை சார்ந்து இருக்காது, சபைக்கு அடுத்த காரியங்களாக இருக்காது, ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்காது, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியங்களாக இருக்காது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது நீ செய். அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இது எதனுடைய விளைவு? பாவத்தினுடைய விளைவு. அப்போ குடும்பத்தில் சில காரியங்கள் வரும் பொழுது நம்ம அங்கே புருஷனானவர்கள் என்ன பண்ணுறாங்க? யோசித்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? இது வந்து அதனுடைய விளைவு. அந்த பாவத்தின் விளைவாக தான் என்ன பண்ணுறாங்க? தனக்கான காரியங்களை, தான் விரும்புகிற காரியங்களை எப்படியாவது அடைந்து கொள்ளணும், சாதித்து கொள்ளணும், இந்த புருஷனை கொண்டு சாதித்து கொள்ள வேணும்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறாங்க? தன் பக்கமாய் ஈர்க்க பார்க்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பாவத்தினுடைய விளைவு. அப்போ இதை புரிந்து கொண்டு புருஷன் என்ன பண்ணணுமா? கிறிஸ்துவினுடைய அன்பை என்ன பண்ணணும்? இந்த மனைவிக்கு காண்பித்து, இது பாவத்தினுடைய விளைவாக உண்டாயிருக்குது, இதுக்காக நான் எல்லா காரியங்களும் செய்வேன். ஏன் ஒரு நாள் ஜெபிக்கக்கூடாது? சில நேரங்களில் வந்து மனைவி மேலே குறை சொல்கிறவங்க அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடாதா? சில நேரங்களில் ஒரு தப்பு பண்ணிவிட்டா அவங்களுக்காக ஜெபிக்க மனசு வரல. சில நேரம் புருஷர்கள் அப்படி தன் மனைவி மேலே கோவம் வந்துச்சுன்னா அவங்கள ஆசீர்வதித்து ப்ளஸ் பண்ணி ஜெபிக்க மனசு வராது. காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அவங்க தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, ஆண்டவரே அவங்களுக்கு உணர்த்துவீங்கன்னு ஜெபிக்கக்கூடாதா? ஜெபிக்கலாம். வசனம் அதுதான் சொல்லுது. கிறிஸ்துவினுடைய அன்பை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல் என்ன பண்ணும்? புருஷனை தன் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும். இப்போ இந்த அன்புன்ற வார்த்தைக்கு நம்ம வந்துடலாம். அன்பு வந்து 3 விதமான அன்பு இருக்குது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. 3 விதமான அன்பு இருக்குது. முதல் விதமான அன்பு என்னது? இராஸ். சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் எழுதி வச்சுக்கணுன்னா எழுதி வச்சுக்கலாம். இராஸ்ன்னு அப்படி வருது. EROS, இராஸ். இது வந்து முதல் விதமான அன்பு. இந்த அன்பு வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக அவ்வளோ ஒன்றும் கிடையாது. இந்த விதமான அன்பு என்னன்னா ஒரு இனக்கவர்ச்சியை குறிக்குது. எதை குறிக்குது? இனக்கவர்ச்சி. இந்த சமயம் எப்படி எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வைங்க, கூட மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? கேட்போம். என்ன கேட்போம்? எடா பொண்ணு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா, கேட்க மாட்டோமா? சொல்லுங்கள், கேட்போம். பெரியவங்க என்ன யோசிக்கிறாங்க? முதல்ல அவனுக்கு பிடிக்குதான்னு கேளுங்க, மற்ற காரியத்தை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அவன் எப்படி அவனுக்கு பிடிக்குது சொல்லுங்கள்? அங்கே போய் ஜெபத்தில் இருக்கிற கண்ணை மூடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பொண்ணு தான் அவங்களுடைய சித்தம்மா அப்படின்னு ஜெபம் பண்ணி கேட்குறாரு? இல்லை, பார்த்தா பிடிக்குது. சில பேருக்கு நான் பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்குதுங்க, எனக்கு செட் ஆகலை, கலராக தான் என்ன பண்ணுவேன், நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பாங்கள்ல. சில பேருக்கு முகம் பிடிக்கல,
இல்லை முடி பிடிக்கல, ஏதோ ஒன்று பிடிக்கல, அதனால என்ன பண்ணுறாங்க, வேணான்னு சொல்கிற. சரிப்பா, பையனுக்கு பொண்ணை பிடிக்கல. இதே போல் தான் பொண்ணுக்கும், நான் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா, இல்லை எனக்கு மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, அவர் ஒரு முகமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது என்னென்னா ஒரு இராஸ் அப்படின்னா பார்த்தா பிடிக்கிறது, பார்த்தா பிடிக்கிறது, ஒரு இனக்கவர்ச்சி. இந்த இந்த விதமான அன்பு மிருகங்கள் கிட்ட கூட இருக்குது. இப்படிப்பட்ட அன்பு எங்கே கூட, யார்கிட்ட கூட இருக்குது? மிருகங்கள் கிட்ட கூட இருக்குது. ஒரு இனக்கவர்ச்சியின் மூலமாக சரீரப்பிரகாரமான ஒரு அன்பு. சரிங்களா? இப்படிப்பட்ட அன்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட அன்பும் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அன்பும் இருக்குது. இது குடும்பத்துக்குள்ளே தான் பொருந்தும். இந்த குடும்பத்துக்கு வெளியே அது பொருந்தாது. எனக்கு இந்த ஈராஸ் என்ற அன்பு எல்லாருக்கிட்ட காண்பிச்சுட்டு இருக்க முடியுமா? காண்பிக்க முடியாது. தன் மனைவியிடத்தில் என்ன பண்ணலாம்? காண்பிக்கலாம். தன் கணவனிடத்தில் என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்ட ஒரு அன்பை, ஒரு சரீர பிரகாரமான அன்பை நம்ம காண்பிக்கலாம். வெளியில் அதை நம்ம என்ன பண்ண முடியாது? காண்பிக்க முடியாது. அது பாவமாக மாறும். இந்த விதமான அன்பு ஒரு சரீர பிரகாரமான அன்பு, ஒரு இனக்கவர்ச்சியின் மூலமாய் உண்டாகக்கூடிய ஒரு அன்பு. திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அது இருக்குது. சரிங்களா? ஓகே. ரெண்டாவது விதமான அன்பு ஃபிலியா. என்னது ரெண்டாவது விதமான அன்பு? என்ன? ஃபிலியா. இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்க, நான் கேள்வி கேட்பேன். சரிங்களா? இந்த எபேசியர் 5வது அதிகாரம் முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம படித்தோன்றதை நான் கேட்பேன். ஆனால் வீட்டில் இதை என்ன பண்ணணும், நம்ம கை கொள்ள முயற்சி பண்ணணும். கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கேட்டு நான் இந்த வலது காதலை கேட்டு இந்த இடது காதலை விட்டுட்டு போய்கினே இருப்போம்னா ரொம்ப கஷ்டம். இந்த வார்த்தையை உள்வாங்கி இருதயத்தில் வச்சு பத்திரப்படுத்தி அதன்படி நடப்பதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். அப்போ தான் இந்த வசனத்துடைய மேன்மை, ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. சர்ச்சுக்கு போனால் அட்டன் பண்ணுங்க, சண்டே சர்வீஸுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை இருதயத்தில் வச்சு அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக நிச்சயமாகவே மாறும். ரெண்டாவது விதமான அன்பு என்னன்னா ஃபிலியா. ரெண்டாவது விதமான அன்பு என்னது? ஃபிலியா. என்ன வருது? PHILIA. PHILIA. ஃபிலியா. ஃபிலியா அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் இருக்குது. இராஸ், முன்னாடி சொன்ன அந்த அன்பு, இராஸ்ன்ற வார்த்தை கிரேக்க மொழியில் இருக்குது. ஃபிலியான்ற வார்த்தை கிரேக்க மொழியில் இருக்குது. ஃபிலியான்றதும் அன்பு தான். அது என்ன அன்பு அப்படின்னா, ஃபிலியான்றது என்ன அன்புனா, நம்முடைய குடும்பத்தில் காண்பிக்கிற அன்பு, நம்முடைய உறவினர்கள் மத்தியில் காண்பிக்கக்கூடிய அன்பு, நம்முடைய நண்பர்கள் மத்தியில் காண்பிக்கக்கூடிய அன்பு. நாங்கள் 2 பேர் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒன்றா தாங்க படித்தோம். அப்போ அவங்க மேலே ஒரு அன்பு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்களா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். கூடவே ஒன்றா படித்தவங்க கூட ஒரு அன்பு இருக்கும். இவங்க எங்கள் அத்தைங்க, இவங்க தாங்க என்னை வளர்த்தாங்க, இவங்க தான் எனக்கு நிறைய காரியங்கள் செஞ்சாங்க அப்படி சொன்னால் அவங்க மேலே ஒரு அன்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அங்கே என்ன விதமான அன்பு இருக்குது? ஃபிலியா அன்பு இருக்குது. இராஸ் இருக்கா, ஃபிலியா இருக்கா? ஃபிலியா. இராஸ் இருந்தால் தப்பாக போயிடும். ஃபிலியா அப்படின்னா ஒரு பாசத்தின் அடிப்படையில், எங்கள் சித்தப்பாங்க, எங்கள் பெரியப்பா எனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, என் கூட படித்த ஃப்ரெண்டு, நாங்களாம் சின்னதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மேலே ஒரு அன்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு அன்பு இருக்குது. உறவினர்கள் மத்தியில் ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்புக்கு பேர் என்னது? ஃபிலியா. அந்த அன்புக்கு பேர் என்னது? ஃபிலியா. ஆனால் மூன்றாவது விதமான அன்பு இருக்குது பாருங்கள். இந்த அன்பு கிரேக்க மொழியிலே கிடையாதான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனம் எழுதுறதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எராஸ்ன்னு இருந்திருக்கு. அந்த விதமான அன்பு இருந்திருக்கு அந்த காலத்தில், இந்த வேத புத்தகம் எழுதின காலத்தில். ஃபிலியான்ற அந்த அன்பும் பைபிளில் இருக்குது கிரேக்க மொழியில். ஆனால் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்கிறதுக்கு என்ன இல்லை? ஒரு வார்த்தை இல்லை. அப்புறம் அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுற, அதுக்காகவே டெடிகேட்டடாக அதை கண்டுபிடிச்சி வைக்கிறாங்க. அந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பே. அகாப்பே அன்பு. அகாப்பே அன்புன்னா அது தெய்வீகமான அன்பு, அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அன்பு, தேவன் காண்பிக்கிற அன்பு, அதுதான் அகாப்பே அன்பு. இப்போ இந்த இடத்துல சொல்கிறது பாருங்க, 25வது வசனம், அந்த புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது இது எப்படிப்பட்ட அன்பு? அகாப்பே அன்பு. எப்படி அகாப்பே அன்பு? அவர் ரத்தத்தை சிந்துறாரு, மரிக்கிறாரு. என்னுடைய மகன், என்னுடைய மகள் நரகத்துக்கு போகக்கூடாது, இந்த பாதாளத்தினுடைய கொடுமையை அனுபவிக்கக்கூடாது
அவர்களுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிலுவையில் மரித்தாருங்க பாருங்க. அந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இங்கே சொல்கிறார். அப்போ புருஷனானவர்கள் எப்படிப்பட்ட அன்பை காண்பிக்கணுமா? அந்த அகாப்பே அன்பை காண்பிக்கணும். புருஷர்கள்கிட்ட மனைவிகிட்ட ஃபிலியா விதமான அன்பும் இருக்குது, அதுவும் நல்லது, தேவை தான். சில நேரங்களில் வந்து கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இருக்கிறது நல்லதா தப்பா? நல்லது, அது நல்லது. அப்படிப்பட்ட அன்பும் தேவை. அவங்க ஒருவருடைய காரியத்தை ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கு, பேசுவதற்கு, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஒருவரை ஒரு விசாரித்து காரியங்களை செய்வதற்கு எப்படிப்பட்ட அன்பு தேவை? ஃபிலியா அன்பு தேவை. ஆனால் அப்படிப்பட்ட ஃபிலியா அன்பும் சில நேரங்களில் பாதிக்கப்படுது. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு தவறு நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு பேசுறதை நிறுத்திட்டு அவங்க அப்படியே அமைதியாகிடுறாங்க, ஆஃப் ஆகிடுறாங்க. நான் 1 வாரம் ஆச்சுங்க பேசுறதில்ல, 2 வாரம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, பேசுறதே கிடையாது. பாதிக்கப்படுது. ஃபிலியா அன்பு நல்லது தான். ஆனால் என்ன ஆகிடுது? ஒரு தவறு வரும்போது, ஒரு மீறுதல் வரும்போது ஒரு கட் டவுன் அங்கே ஆகிடுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அன்பை சொல்லப்பா நான். எந்த அன்பு? அகாப்பே அன்பு. குறைவுகள் வரும், தவறுகள் வரும், ஆனாலும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பையும் தேவனுடைய குணாதிசயத்தையும் தேவனுடைய அன்பையும் காண்பிக்கிற அந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு. இந்த அன்பை விளக்கிறதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவானின் புத்தகத்துக்கு நேராக நாம் திரும்பி போகலாம். 21, யோவான் 21வது அதிகாரம். யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்குறார். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அந்த அன்புன்னு சொல்லும்போது எந்த அன்பு சொல்கிறாருன்னா, அந்த தெய்வீகமான அன்பை பற்றி சொல்கிறாரு. அந்த அகாப்பே அன்பை பற்றி தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இவர்களிலும் என் மேலே நீ அன்பாக இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அது தெரியல, தெய்வத்தினுடைய அன்புலாம் தெரியாது. அகாப்பேன்ற ஒரு வார்த்தையே அங்கே இல்லை, சரிங்களா? அகாப்பேன்ற வார்த்தையே அப்போ இல்லை. அன்பு, தெய்வத்தினுடைய அன்பு காண்பிக்கப்படவில்லை. அதனால் தெய்வ அன்புன்ற வார்த்தையே இங்கே கிடையாது. அவனுக்கு அது புரியவே இல்லை. அவர் கேட்குறாரு, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றான். என்னன்னு சொல்கிறாரு பேதுரு? அன்பாக இருக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அது என்னன்னு சொல்கிறார் அவர்? நேசிக்கிறேன்ற. அவருக்கு தெரியல, சொல்ல தெரியல. அப்போது நேசிக்கிறேன் என்ற அந்த வார்த்தைக்கு இந்த கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா ஃபிலியான்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நேசிக்கிறேன்ற அந்த இடத்துக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க? ஃபிலியா. அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தோம், 3.5 வருஷம் அவர் கூடவே இருந்தோம், கூடவே உட்காந்தோம், சாப்பிட்டோம், படுத்தோம், எல்லாமே தூங்கணும், எல்லாம் பண்ணோம். அவர் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, என் மாஸ்டர், எஜமான், அவர் கூடவே இருந்தோம். அவர்னு எனக்கு ஏசுனா ரொம்ப பிடிக்குங்க, எல்லாமே என்னை எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு இருந்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்பை அவன் காண்பிக்கிறான். ஆனால் அவர் கேட்குறது என்ன கேட்குறாரு? என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நான் உனக்காக நான் ஜீவனே கொடுத்தனே, உனக்காக நான் எல்லாவற்றையும் நான் செய்தேனே, அப்படிப்பட்ட அன்பு என் மேலே உன்னிடத்தில் இருக்குதான்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட அன்பு, எனக்காக நீ ஜீவனையே கொடுப்பையா? எனக்காக நீ எதையும் இழப்பையா? எனக்காக நீ எதையும் நீ செய்வையா? நான் காண்பித்த அன்பை நீ காண்பிப்பையா? என்னுடைய அன்பை நான் உங்களுக்காக காண்பிச்சிருக்கிறேன். சீஷர்களுக்கு, அவரை பின்பற்றின எல்லாருக்கும் அவருடைய அன்பை என்ன பண்ணுறாரு? அவர் காண்பிக்கிறார். அதே அன்பு இப்போ நான் போகிறேன், அதே அன்பை என்னுடைய இந்த ஆடுகளுக்கு நீ காண்பிப்பையா? என்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய ஆடுகளை நீ பார்த்துக்கோ, என் ஜனங்களை நீ பார்த்துக்கோ, சீஷர்களை நீ பார்த்துக்கோ. நான் அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தேன். அந்த விதமான ஜீவனை கொடுக்குற அளவுக்கு உனக்கு அந்த அன்பு இருக்கான்னு கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறார்? பேதுரு, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்றார். உம்மை நேசிக்கிறேன். 2 பாருங்கள், அந்த 2 இடத்துக்கும் அந்த வார்த்தைகள் வித்தியாசமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அன்பாக இருக்கிறாயா, நேசிக்கிறேன். 2வது கேட்குறாரு 16வது வசனத்தில், 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, மறுபடியும் அதே தான் கேட்குறேன், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். மறுபடியும் உம்மை நேசிக்கிறேன் தான் சொல்கிறார். அவருக்கு புரியல.
மறுபடியும் மூணாவது முறை பாருங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயான்றார். இப்போ ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை அந்த அகாப்பே அன்பு வார்த்தை கிடையாது, ஃபிலியான்ற அந்த வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தின. சரி பரவாயில்ல, என்ன என்ன என் மேலே உனக்கு பாசம் இருக்கா, அப்படி அந்த இடத்துக்கு வந்துடுறார். அவனுடைய நிலைமைக்கு வந்துடுறார். சில நேரங்கள் ஆண்டவர் சொல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கப்பான்னா ஜெபமே பண்ணுறதில்ல. அப்புறம் என்ன சொல்லுவோம், ஊழியக்காரங்க கூட என்ன பண்ணுவாங்க, இடைவிடாமல் ஜெபிக்க மாட்டாங்க. சரி, எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்களா, எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? அது மாதிரி ஆண்டவர் வந்து அன்பா இருக்கிற அன்பை, அந்த தெய்வத்தினுடைய அன்பை பற்றி கேட்குறாரு. அவன் நேசிக்கிற இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை நீ நேசிக்கிறியாப்பா, என்ன பிடிக்குமா உனக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணு, என் ஆட்டுக்குட்டிகளை நீ என்ன பண்ணு, மெய்ப்பாயாக அப்படின்றார். ஹல்லேலூயா. நீ என்னதை நேசிக்கிறாய் என்பது உண்மை என்றால் என் நாடுகளை மெய்ப்பாயாக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் வந்து சொன்னார். மறுபடியும் அந்த எபேசியருக்கு வந்துடுவோம். எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் அவருடைய ஜீவனையே கொடுத்து அவருடைய அன்பை காண்பித்து தமக்கு, இதெல்லாம் எதுக்காக செய்கிறாரு, எதுக்காக அன்பை காண்பிக்கிறாரு, கரை திரை சொல்லுங்க, கரை திரை, ஒருத்தர் சத்தமா படிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், போதும், மீதி நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தொடருவோம். கரை திரை முதலானவைகள் ஒன்று, இது வந்து இருக்கக்கூடாது. தமக்கு முன்பதாக பரிசுத்தமான ஒரு மனவாட்டியை நிறுத்துறதுக்காக தான் அன்பே கூறுறார். அன்பு கூறுறதுக்கு என்ன இருக்குது, அதில் ஒரு முகாந்திரம் இருக்குது. என்னுடைய சபையை நான் என்ன பண்ண போகிறேன், கரைதிரை, கரைன்னு சொல்லும் பொழுது பாவத்தினுடைய கரைகள், என்னது, பாவத்தினுடைய கரைகள். பாவம் இருந்துச்சுன்னா அது வாழ்க்கையில் ஒரு கரை மாதிரி இருக்குது. திரைன்னு இருக்குது. திரைன்னா இங்கிலீஷில் வந்து ரிங்கிள்னு வருது. என்னது, ரிங்கிள்னா என்னது, ஒரு ஷர்ட் இருக்குன்னா அதில் சுருக்கம் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறதுக்கு பேர், ரிங்கிள். சுருக்கம் எப்படி வருது அப்படின்னா, சத்தியம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அங்கே ஒரு சுருக்கம் உண்டாகிறது. அப்போ சத்தியம் உள்ளே போக 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 என்னன்னா அந்த திரைகள்லாம் நீங்கி, சுருக்கம்லாம் நீங்கி நல்லா நீட்டாக பளிச்சுன்னு ஆகிடுது ஷர்ட்டு. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுறாரு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் தமக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள ஒரு சபையாய் மனவாட்டியாய் நிறுத்தி கொள்வதற்காக எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகிய கிறிஸ்து செய்கிறாரு. நம்ம ஏசப்பா அதை செய்கிறாரு. இதை தான் புருஷர்களுக்கும் சொல்கிறாரு. எதுக்கு, உன்னோட மனைவி என்ன பண்ணணுமா, கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமுள்ள ஒரு மனைவியாக இருக்கும்படிக்கு ஜீவனையே கொடுக்குற அந்த அன்பை என்ன பண்ணணும், காண்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம யாவரை ஜெபிக்கலாம், கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். கேட்ட இந்த வசனத்திற்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய அன்பை ஆண்டவரை நாங்கள் காண்பிக்கக்கூடியவர்களாய் உமக்கு நன்றி ராஜா. அப்படிப்பட்ட அந்த அகாப்பே அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும். உம்முடைய அன்பை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வெளிப்படுத்த, எங்கள் குடும்பத்தில் உம்முடைய அன்பை நாங்கள் காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்படி கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்போ அந்த வார்த்தையின் மூலமாய் உமக்கு என்று ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவின் தொடும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வசனத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன், இந்த வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்து நான் வாழ விரும்புகிறேன் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாருங்க. இந்த வசனத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. 100 மடங்கு பலனை அவர்கள் குடும்பத்தில் காண கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி போடுகிறோம். இந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் எங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். என் நாமத்திற்கு சகல துதி கன மகிமையாவற்றை செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.